கிறிஸ்து சாந்த சொரூபியாக இருந்தார். சாந்த குணமுள்ள ராஜா மேசியாவாக வருவார் என்று உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் சவாரி செய்தார் என்றும் நாம் பார்க்கிறோம். மத்தேயு 21:4-5 பார்க்கும் பொழுது, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியுமாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தன்னுடைய உலக வாழ்க்கையில் அநேக தருணங்களில் தன்னுடைய சாந்த குணத்தை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருந்தார். அவர் சிறு பிள்ளைகளுக்கு தம்முடைய சாந்த குணத்தை வெளிப்படுத்தினதை மத்தேயு 19:13-14 வசனங்களிலே பார்க்க முடியும். அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி என்று வேதம் குறிப்பிடுகிறது. தன்னுடைய சீஷர்கள் அதட்டின பொழுது கூட இயேசு கிறிஸ்து அதட்டவில்லை. அவர் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் என்று சாந்தத்தோடு பேசி அந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அநேக நேரங்களில் அவரோடு இருந்த ஜனங்களும் அவர் வாழ்ந்த அந்த சமுதாயமும் அவரை ஏற்றுக்கொள்ளாமற் போனாலும் கூட அவர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தாமல் சாந்த குணத்தோடு நடந்து கொண்டதை வேதத்தில் நாம் பார்க்கலாம். அநேக நேரங்களில் தன்னுடைய சீஷர்கள் அவிசுவாசத்தினால் சில காரியங்களை செய்யும் பொழுது கூட அவர் அவர்களை அதிகமாக அதட்டவோ கடிந்து கொள்ளவோ இல்லை. சாந்த குணத்தோடு அவர்களை அவர் கையாண்டதை நாம் பார்க்கலாம். குறிப்பாக தோமா என்கிற அவருடைய சீஷன் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து மற்ற சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினதை நம்பாமல் அவருடைய காயங்களில் நான் என் கைகளை விட்டு பார்த்தால்தான் நம்புவேன் என்று சொல்லும் பொழுது கூட இயேசு கிறிஸ்து மறுபடியுமாய் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி தோமாவிடம் அவர், நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விரல்களிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அப்பொழுது தோமாவும் அவரை பார்த்து அவரை கடிந்து கொள்ளாமல் இப்படியாய் தன்னுடைய கைகளை நீட்டினாரே என்று பார்த்து, என் ஆண்டவரே என் தேவனே என்றான் என்று சொல்லி யோவான் 20 27 28 வசனத்திலே நாம் பார்க்க முடியும். இப்படியாக அநேக தருணங்களில் அவர் தன்னுடைய சாந்த குணத்தையே வெளிப்படுத்தினார். கோபப்படக்கூடிய பல சூழ்நிலைகளிலும் அவர் கோபத்தை வெளிப்படுத்தாமல் தம்முடைய சாந்த குணத்தையே வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கலாம். அவருடைய சீஷன் ஆகிய பேதுரு கூட அவ்வளவு தூரம் இயேசுவோடு இருந்தும் கூட கடைசியிலே மீன் பிடிக்க மறுபடியுமாக சென்று விட்டான். ஆனால் அந்த சீஷனையும் கூட மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு போய் சந்தித்து, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயா என்று சொல்லி, என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி மறுபடியுமாய் அவனை தன்னோடு கூட சேர்த்து கொண்டதை நாம் பார்க்கலாம். இப்படியாய் அநேக தருணங்களில் தன்னை சாந்த சொரூபியாக வெளிப்படுத்திய இயேசு கிறிஸ்து நாமும் கூட சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். எனவேதான் வேத வசனத்தில் இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் திருவளம் பெற்றதை பார்க்கலாம். மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், இந்த லெந்து கால நாட்களிலே சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் பின்பற்றுகிற நாம், அவருடைய வாழ்க்கையை அதிகமாய் தியானிக்கிற நாம், அவரை போல அந்த சாந்தமும் மனத்தாழ்மையுமான இந்த நுகத்தை நம் பேரில் ஏற்றுக்கொண்டு அவரிடமிருந்து அதை கற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமான ஒரு ஜீவியம் செய்வோம் என்று சொன்னால் அதுதான் அர்த்தமுள்ள லெந்து கால வாழ்க்கை. ஆமேன்.